இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகளானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். உங்களை சிதறடித்த எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன். நீங்கள் இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட தேடுகின்ற பொழுது அவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். சிறையிருப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு அநேக வியாதியின் பிடியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் பொருளாதார குறைச்சலினாலே, கடன் பிரச்சனையினாலே மன அழுத்தத்தோடு கூட வாழுகின்ற சிலரை நாம் பார்க்க முடியும். இன்னும் பலர் பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் சிறையிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக குடித்து கொண்டிருக்கிறவர்கள், மதுபானம் அருந்துகிறவர்கள், ஒருவேளை முதலிலே ஏதோ விளையாட்டு போக்காக அல்லது ஏதோ ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்லி அதிலே அவர்கள் அதை அறிந்திருக்க கூடும். ஆனால் காலப்போக்கிலே அது அவர்களை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு அந்த மதுபானத்திற்கு அடிமையாகி சிறைப்பட்டு போன அநேகரை நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே பார்க்க முடியும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து நான் உங்களை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதென்றால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது, அவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு தென்படுகிறார். நம்முடைய வியாதி என்னும் சிறையிருப்பை, பலவீனம் என்னும் சிறையிருப்பை, கடன் பிரச்சனை என்னும் சிறையிருப்பை, இன்னும் அடிமைத்தனம் என்னும் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை சிதறடித்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்றும் சொல்லுகிறார். ஒருவேளை உபத்திரவத்தின் நிமித்தமாய், பாடுகளின் நிமித்தமாய், சத்துருவின் போராட்டத்தின் நிமித்தமாய் நம்மில் சிலர் சிதறடிக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன். நீங்கள் இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவரை முழு இருதயத்தோடு கூட தேடுகின்ற பொழுது, ஆண்டவர் உங்கள் நடுவிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? தாவீது தன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கினான். ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின் தொடர்வேனா வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர் பின் தொடர்ந்து நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அப்படியே ஆயிற்று என்பதை நாம் மிக நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும் என்று சொல்லுவோம். சிறைக்கப்பட்ட எல்லாரையும் நீர் ஒரே இடத்திலே, ஏற்கனவே இருந்த இடத்திலே நீர் கூட்டி சேரும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியான பெரிய அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.